ஹலோ ஹால் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பில்லியன்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவா சார். எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் உள்ளே போகிறப்போ நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கள்ல, அந்த சேஞ்சஸில் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வாங்க. June 2க்கு அப்புறம், அதாவது இப்போ இது வரைக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா May 31 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதனா சேஞ்சஸ் வேணால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எதனா நேம் சேஞ்சோ, டேட் ஆஃப் பர்த்தோ, இல்லை அட்ரஸ் சேஞ்சோ, ஏதாச்சும் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் பண்ணிடுங்க. May 31 அப்புறம் நம்மளால் பண்ண முடியுமான்றது நாட் ஷுர். இது வரைக்கும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது, சரிங்களா? இப்போது இது வரைக்கும் நான் பண்ணலை, இப்போ புதுசாக தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். அதுவும் ஓடிபி பேஸ்டு, ஓகேங்களா? ஆதார் ஓடிபி பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் ஒவ்வொரு டைமும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ஆதார் டீட்டெயிலை வந்துட்டு எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் சப்போஸ் ஆதார் வந்துட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வேறு ஆதார் கொடுக்காம வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெட்டர் நம்ம ஆதார் மட்டும் கொடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர், சரிங்க? இது வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும்? நார்மலாக ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம் சென்டர் போகிறப்போ நமக்கு என்ன நடக்கும்? ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடப்பாங்க, மீதி நமக்கு எக்ஸாம் கலோ பண்ணிவிட்டு மீதி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு மட்டும் ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸ்கிரைப் இது பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும், சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பே கண்டிப்பாக ஆதார் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு தான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாரான்றதும் பார்ப்பாங்க. எக்ஸாம் வர்றப்பையும் அந்த ஸ்டூடெண்ட்டு தான் வராங்களான்னு பார்ப்பாங்க. டிவி அப்பையும் பார்ப்பாங்க, ஃபிசிக்கல் அப்பையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் நடந்த எம்டிஎஸில் அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் என்ன நடந்துச்சுன்னா, வேறு கேண்டிடேட்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய ஸ்கேம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஆதாரை வந்துட்டு பேஸாக வச்சு பண்ண போகிறாங்க. அந்த கேண்டிடேட் தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. இங்கே அப்ளை பண்ணுறப்பையும் எதாவது சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறப்பையும் எதாவது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைமில் வர்றப்பையும் கண்டிப்பாக ஆதார் வந்துட்டு இது பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் அப்போ, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸான மெடிக்கலில், நெக்ஸ்ட்டு டிவி, இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே என்ன தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்துட்டு இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலை, சரிங்களா? இது வரைக்கும் எதுவும் எடுத்து வைக்கலை. நம்ம ஒவ்வொரு ஆதாரோட டீட்டெயில்ஸை எடுத்து வைக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வரும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஐடிஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நமக்கு செக் பண்ணிப்பாங்க. இகேஒய்சி மூலிமா நம்மளோட டீட்டெயிலாம் வெரிஃபை பண்ணி பார்த்துப்பாங்க. அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நேம் பார்ப்பாங்க. நேம் வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்மளுடைய ஸ்கூல் 10th 12th மார்க் ஷீட்டு, இந்த மார்க் ஷீட்லலாம் எப்படி இருக்கோ அது போலவே நம்மளுடைய நேமை வந்துட்டு மோஸ்ட்லி ஆதார் கார்டில் மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஆதாரில் வந்து மஸ்ட்டு நேமும், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸ் கூட ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்போயும் டைம் இருக்கும், 1 வீக்குள்ளே எல்லாத்தையும் மோஸ்ட்லி மாற்றிக்கலாம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நேமு, ஃபாதர்ஸ் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு யூஸ்வலாக எக்ஸாம் டைமில் ஆல்ரெடி சொன்னது தான் என்ன நடக்குன்னா, உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸாம் போகிறப்போ ஒரு 2 hours முன்னாடியே ஏர்லியராக வர சொல்லியிருப்பாங்க. உள்ளே வர சொல்லிவிட்டு நமக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ப்ராசஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா மினிமலான வெரிஃபிகேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். அந்த கன்சர்ன் பர்சன் தான் வராங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட் தான் வராங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன அட்வான்டேஜ் இதில் என்ன வரும் பார்த்திங்கன்னா, நமக்கு எக்ஸாம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேபி ஒரு ரொம்ப இல்லை, மினிமலான கொஞ்சம் டிலே ஆகுதுனாலும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு ஆன் டைமுக்குள்ளே கேட் க்ளோசிங் டைமுக்குள்ளே வராட்டி உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கேட் க்ளோசிங் டைமுக்கு ரொம்ப க்ளோஸரான கொஞ்சம் மினிமல் கொஞ்சம் டைம் தான் லேட் ஆகிட்டு வரீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மினிமல் ஆக்கிட்டாங்க. இதில் ஆதார பேஸில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், உள்ளே உங்களை அலோவ் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஆதார் டீட்டெயிலை வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம இதுக்கு மாறாக என்னென்னலாம் அவங்க கேட்பாங்கன்னா எக்ஸாம் போகிறப்போ வெரிஃபை பண்ணுறப்போ என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வரணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கல வேறு ஏதாவது டீட்டெயில்ஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் முன்னாடி எக்ஸாமுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வரணும். வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நேம் அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க, ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க, ஜெண்டர் கேட்பாங்க, இது எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, லைசன்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, யூட்டிலிட்டி பில்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு டைம் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கண்டிப்பாக முன்னாடியே வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவே நீங்கள் ஆதார் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இயர்லியாக கொஞ்சம் எக்ஸாம் நியராக இருக்கிற டைமும் போகலாம். இல்லைன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் உள்ளே அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, ஒரு 1/2 hour முன்னாடியே வச்சு போயிருங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட்டில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆதார் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு டீட்டெயில் தான், ஆதார் மட்டும் கரெக்டாக கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. சிம்பிளாக ஒரே ப்ரொசீஜரில் முடிஞ்சிடும். ஸோ இது மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் ஆதார் எனேபிள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஆதார் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும், அவங்களோட ப்ராசஸ் ஈஸியாக இருக்குன்றதை அவங்க சொல்ல வராங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 hours முன்னாடியே வந்துட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதே சேம் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரைபுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரைபுக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்திருக்கு. அதில் ஸ்க்ரைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கேம்லாம் நடக்கும். அதாவது சில நல்லா படிக்கிற பசங்களை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி தரோம் சொல்கிற மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் சில நடக்கும். இங்கே மோஸ்ட்லி இருக்குமான்னு தெரியாது, தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ரேர் தான். பட் ஆனால் நார்த் சைடில் இந்த மாதிரி சைட்லலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ்லாம் இருக்குது. பட் அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து ஃபுல்லாக அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் லைனாக வரப்போகுது. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் டைமில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. May 31 எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக, மோஸ்ட்லி ஆதார் மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் நேம், இனிஷியல் ஆதார் உங்கள் மார்க் ஷீட்லலாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் நேம் இருக்கா, இனிஷியலோட அப்படி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸ் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் அட்ரஸில் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்களா பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் இந்த 1 வீக்கில் எல்லாமே உங்களால் சரி பண்ணிக்க முடியும். போய் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாமும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? அவங்க சொன்ன விஷயமும் அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஃப்ரம் த குயிக் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிறைய மிஸ்லீடிங் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் நடந்த ஸ்கேம்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்போ வந்து எக்ஸாம்ஸ் கரெக்டாக ரெடி ஆகிக்கோங்க. எக்ஸாம்ஸ் ரொம்ப நியர்பையில் வந்துருச்சு. ஆல்ரெடி NTPC வந்துருச்சு. அதுக்கடுத்து CGலேருந்து இல்லை ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.